equal to f of x, y. இந்த ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு பேரு ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இசட்ங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து n டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப மேலேயும் பவர் n இருக்கும், கீழேயும் பவர் n இருக்கும். n டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இங்க மொத்தம் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது? n டைம்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. செகண்ட் டைம்ல பாருங்க, அதே இசட்டை எக்ஸை பொறுத்து n-1 டைமும் ஒய்யை பொறுத்து ஒரு டைம் பண்றா. மொத்த டிஃபரன்ஸ் எவ்வளவு ஆச்சு? n டைம்ஸ் ஆச்சா? எக்ஸை பொறுத்து n-1 டைம், ஒய்யை பொறுத்து ஒரு டைம். அப்ப மொத்தத்துல எத்தனை டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு? n டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு. அப்ப மொத்தத்துல n டிஃபரன்ஷியல். அப்ப செகண்ட் டேர்ம்ல n டிஃபரன்ஷியல். தேர்ட் டைம் பாருங்க, எக்ஸை பொறுத்து n-2 டைம்ஸ் பண்றேன், ஒய்யை பொறுத்து ஒரு 2 டைம் பண்றேன். அப்ப மொத்த டிஃபரன்ஷியல் என்ன ஆச்சு? அதே n டைம்ஸ் டிஃபரன்ஷியல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபோர்த் டைம் எக்ஸை பொறுத்து n-3 டைம், ஒய்யை பொறுத்து 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இதுவும் என்ன ஆச்சு? எனக்கு n மொத்தத்துல n டைம்ஸ் டிஃபரன்ஷியல் ஆச்சு. கடைசி டைம் பாருங்க, ஒய்யை பொறுத்து மட்டுமே n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஃபரன்ஷியலோட ஆர்டர் வந்து n தான். n சமமா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், இது கான்ஸ்டன்டா இருக்கலாம் அல்லது வேரியபிள் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஃபரன்ஷியல்ஸ்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். an-1 an-2 இந்த மாதிரி ஒரு கோஎஃபிஷியன்ட். சில சமயங்கள் அது 1 அப்படிங்கிற நம்பரா இருக்கும், அதனால போட்டிருக்க மாட்டாங்க. சில இடங்களில் ஒரு நம்பர் 5, 3, 2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரா இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப ஜென்ரலா ஒரு ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இந்த அமைப்பு தான் இருக்கணும். சரிங்களா? சோ இந்த அமைப்பை மறந்துடாம மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? சரிங்களா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் ஆனது ஜெனரல் சொல்யூஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து ஜெனரல் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த ஜெனரல் சொல்யூஷன் ஆனது ரெண்டு டேர்மை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெண்டு டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். என்னன்னா, முதல் டேர்ம் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். First one is complementary function plus second one is particular integral. சரிங்களா? அப்போ ஒரு பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜெனரல் சொல்யூஷன் ஆனது ரெண்டு டேர்மை வந்து கண்டெயின் பண்ணுவோம். அதுல ஒன்னு வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்புறம் ஃபங்க்ஷன் நமக்கு ரெண்டு கேசஸா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு ஈக்குவேஷனா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப கண்டிப்பா அந்த ஈக்குவேஷன் நம்மளால என்ன செய்ய முடியும்னா, ஃபேக்டரைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஈக்குவேஷன் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால நமக்கு அதை பத்தி டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். ஸோ என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்மளால சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் கண்டுபிடிக்கிற ரூட்ஸ் எல்லாமே டிஸ்டிங்டா இருந்துச்சுன்னா, ஆல் த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், எல்லாமே வேறுபட்டதாக இருந்துச்சு. அதாவது நான் எடுத்துக்கல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு n டிஃபரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். இந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஒரு n டிஃபரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கும். அந்த n ரூட்ஸ் கிடைக்கும் எனக்கு. சரிங்களா? அந்த n ரூட்ஸும் டிஸ்டிங்டா இருந்தா வேற வேற நம்பர் ஆரம்பிச்சிடும். எல்லாமே வேற வேற நம்பர். சப்போஸ் முதல்ல கிடைச்ச நம்பர் வந்து m1, ரெண்டாவது கிடைச்ச நம்பர் வந்து m2, அடுத்து மூணாவது கிடைச்ச நம்பர் m3, எக்ஸெட்ரா. இப்படி ஒரு n ரூட்ஸ் mn கிடைச்சிருக்கு. இதுல எதுவுமே ஈக்குவல் கிடையாது. m1 m2 ஈக்குவல் கிடையாது, m2 m3 ஈக்குவல் கிடையாது, m3 m4 ஈக்குவல் கிடையாது, mn-1 mn ஈக்குவல் கிடையாது. எதுவுமே ஈக்குவல் கிடையாது, எந்த ரூட்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து கேசஸ், இங்க CF காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ல கிடைக்கக்கூடிய எல்லா ரூட்டுமே டிஸ்டிங்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது எத்தனை ரூட் டிஸ்டிங்டா இருக்கும் அந்த ரூட்ஸ் அப்புறம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு f1 ஆஃப் y பிளஸ் m1x பிளஸ் f2 ஆஃப் y பிளஸ் m2x பிளஸ் f3 ஆஃப் y பிளஸ் m3x plus etc plus fn of y plus mnx. பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் பாருங்க y plus m1
ஒய் பிளஸ் M2 ஒய் பிளஸ் M3 ஒய் பிளஸ் M. அப்ப இந்த ரூட்ஸ் இருக்கு, டிஸ்டிங் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட்ஸை பூரா ஒய்க்கு அப்புறம் எழுதி அதை ஒரு எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப F1 ஆஃப் ஒய் பிளஸ் M1x பிளஸ் F2 ஆஃப் ஒய் பிளஸ் M2x plus F3 of y plus M3x etc. Fn of y plus Mnx. எத்தனை ரூட் டிஸ்டிங்டா இருக்கோ அத்தனை ரூட்டுக்கு இந்த மாதிரி எழுதிக்கணும். அத்தனை ரூட்டுக்கு தனித்தனி டேம், ஒவ்வொரு ரூட்டுக்கும் தனித்தனி டேம். M1 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், M2 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், M3 ரூட்டுக்கு ஒரு தனி டேம், Mn ரூட்டுக்கு ஒரு தனி டேம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி டேம் வச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். சிம்பிளா முடிச்சிடலாம். அப்ப நீங்க சிம்பிளி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ்ல எத்தனை என்ன டிஸ்டிங்டா இருக்கோ அத்தனை இடத்துக்கு இந்த மாதிரி தனித்தனி டேமா நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் டேம். All the roots are equal. All the roots are equal. எல்லா ரூட்டுமே ஈக்குவல். அதாவது M1 M2 ஈக்குவல், M2 ஈக்குவல் டு M3 ஈக்குவல் டு எட்ஸெட்ரா ஈக்குவல் டு Mn. கிடைச்ச எல்லா ரூட்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னா அந்த ரூட்டை பூரா நான் மொத்தத்துல M அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஈக்குவல் டு சே M. இதை பூரா நான் M அப்படின்னு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே நம்பர் தானே, முதல்ல கிடைச்ச ரூட்டு, ரெண்டாவது கிடைச்ச ரூட்டு, மூணாவது எல்லா ரூட்டுமே ஒரே நம்பர் தான். அப்ப அந்த நம்பரை நான் M அப்படின்னு எடுத்துக்கலாமா, எடுத்துன்னு சொன்னா இப்ப பெருசா ஒண்ணும் கிடையாது. இங்க நம்ம F1 F2 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் F1 ஆஃப் y பிளஸ் இங்க M1 x போட்டோம் இல்லையா, இங்க வெறும் mx, அவ்வளவுதான். இது முதல் ரூட்டுக்கு இந்த M1க்கு பதிலா mx போட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ரூட் M2 எழுதணும் இல்லையா, M2க்கு பதிலா ஒரு x இன்டூ F2 of y plus mx. இங்க M2 M தான், M2க்கு பதிலாக M தான் போட போறோம். பெருசா உள்ள இங்க எழுதணும் இல்லை, இதே மாதிரி எழுதிக்கிட்டு ஒவ்வொரு டைம்லயும் ஒரு எக்ஸினுடைய அடுக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். மூணாவது டைம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் F3 of y plus mx. நாலாவது டைம் என்ன ஆகும், எக்ஸ் கியூபு F4 of y plus mx பிளஸ் எட்ஸெட்ரா பிளஸ் எக்ஸ் பவர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல பாருங்க எக்ஸ் கிடையாது, செகண்ட் டைம்ல தான் எக்ஸ் இருக்கு, தேர்ட் டைம்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, தேர்ட் டைம்ல எக்ஸ் ஸ்கொயர். அப்போ nth டைம்ல எக்ஸ் பவர் n-1 இருக்கும். Fn ஆஃப் ஒய் பிளஸ் mx. இந்த எஃப்க்குள்ள வர்றது பூராமே ஒய் பிளஸ் mx தான் எல்லா இதுலயுமே. ஆனா வெளியில F1 F2 F3 F4 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு டைம்லயும் ஒரு எக்ஸினுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். முதல் டைம்ல எக்ஸ் கிடையாது, ரெண்டாவது டைம்ல ஒரு எக்ஸ், மூணாவது டைம்ல எக்ஸ் ஸ்கொயர், நாலாவது டைம்ல எக்ஸ் கியூப் எக்ஸெட்ரா, nth டைம்ல எக்ஸ் பவர் n-1. ஒவ்வொரு டைம்லயும் ஒரு எக்ஸினுடைய பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டு கேசஸ் தான். நான் எதுக்கு இந்த ஆல் ரூட்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பொதுவா எல்லாத்துக்குமே தெரியணுங்கிற காண்டி எழுதியிருக்கேன். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப எத்தனை ரூட் டிஸ்டிங்டா இருக்கோ அத்தனை ரூட்டுக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கும். எத்தனை ரூட் வந்து ஈக்குவலா இருக்கோ அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு இந்த பேட்டர்ல மாற்றி எழுதிக்கணும் நம்ம, இவ்வளவுதான். சரிங்களா? சோ அப்போ ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் கேசஸ். இந்த ரெண்டு டிஃபரெண்ட் கேசஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே.